மூட்டு வலி அபாயத்தை குறைக்க நீங்க சாப்பிட வேண்டிய 8 சத்தான உணவு வகைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூட்டு வலி அப்படிங்கிறது இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் காணப்படக்கூடிய ஒரு பொதுவான பாதிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது உடலின் மற்ற பல உறுப்புகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. மூட்டு வலியானது தேய்மான மூட்டு வலி, அதாவது ஆஸ்ட்ரோ ஆர்த்ரைட்டிஸ், முடக்கு மூட்டு வலி, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் சோரியாசிஸ் மூட்டு வலி, அதாவது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு 3 வகைகளா பிரிக்கப்படுதுங்க. அதிகமான உடல் எடை மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. முறையான உணவு முறையை பின்பற்றுறது அதிக எடையை குறைக்க உதவி செய்யும். முறையான உணவு முறை மூட்டு அலர்ஜி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் நோயை தடுக்கிறதுக்கும் அதை கட்டுப்படுத்தவும் உதவி செய்யுதுங்க. வீக்கத்தை குறைக்கும் பண்புகள் கொண்ட உணவுகள் மூட்டு அலர்ஜியோட தொடர்புடைய நாள்பட்ட வீக்கத்தை குறைக்க உதவி செய்யுது. குறிப்பா பழங்கள் மற்றும் காய்கறிகள்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவி செய்யுது. சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிகமுள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது கீழ் வாதத்தின் அபாயத்தை குறைக்க உதவி செய்யுது. அந்த வகையில மூட்டு வலி அபாயத்தை குறைக்க உதவி செய்யக்கூடிய சத்துமிக்க இந்த 8 உணவுகள் உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்துட்டு வரும் பொழுது மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே விடுபட முடியும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பச்சை இலை காய்கறிகள். பசலைக்கீரை மற்றும் ப்ரோக்கோலி போன்ற பச்சை இலை காய்கறிகள்ல விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குது. இது காய்கறிகள் நம்மளுடைய உடம்புல அலர்ஜியை குறைக்க உதவி செய்யுதுங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது சியா விதைகள். ஆமாங்க, சியா சீட்ஸ்ல ஒமேகா 3 நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைவா இருக்கு. இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, சியா விதைகள் நம்மளுடைய இதய மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா நாம பார்க்க போறது பயறு வகைகள். பீன்ஸ், பருப்பு வகைகள் மற்றும் கொண்டைக்கடலை போன்ற பயறு வகைகள்ல புரதமும் நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்குது. இது வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டு இருக்கிறதுனால தசை மற்றும் மூட்டுகளின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது வால்நட்ஸ். வால்நட்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைவா இருக்குதுங்க. இது மூட்டு திசுக்களை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை நிறைய சேர்த்து வச்சிருக்குது. அடுத்ததா நாம் பார்க்க போறது பழங்கள். பெரி மற்றும் ஆரஞ்சு போன்ற பழங்கள்ல விட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைஞ்சிருக்குது. இது வீக்கத்தை குறைக்கவும் மூட்டு திசுக்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா நாம பார்க்க போறது ஆளி விதைகள். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த ஆளி விதைகளை நாம சாப்பிடும் பொழுது உடல் எடையை குறைக்கவும் மூட்டு வலியை தடுக்கவும் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது தானியங்கள். முழு தானியங்களான பிரவுன் ரைஸ் மற்றும் ஓட்ஸ் போன்றவற்றில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து ஆரோக்கியமான செரிமானத்துக்கு நமக்கு உதவி செய்யுதுங்க. நான் மேலே சொன்ன 8 சத்தான உணவுகளை உங்களுடைய டயட்ல சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடை அதிகரிக்காம உங்களுடைய மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நிச்சயமா நீங்க விடுபட முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.